கார்த்திக். Morning, children. 8th standard science. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் 11th லெசன் கெமிஸ்ட்ரி பார்ட்ல ஏர் காற்று அப்படிங்கிற ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, லாஸ்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணது பிசிக்ஸ் பார்ட்ல லைட்ஸ் டாபிக். Yes, we completed 3 lessons in physics and chemistry 2 and biology 2. This is third lesson of in chemistry. Air lesson பார்க்க போறோம். Before that we are going to learn one திருக்குறள். காலங் கருதி இருப்பர் கலங்காது ஞாலங் கருதுபவர். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். ஓகே, இந்த குறளுக்குண்டான ஒரு கருத்து, இதனுடைய மெயின் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம அதற்குண்டான வழியை நம்ம என்ன பண்ணணும், தேர்ந்தெடுத்து அதற்காக நம்ம தெளிவா வேகமா வேலை செய்யணும். ஓகே, இதுதான் நமக்கு வின் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொன்னா அத யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, அதிர்ஷ்டம் எப்பயும் ஒரு தடவை தான் கதவை தட்டும்பாங்க. அது வேறு மாதிரி. ஆனா அது போலவே ஒவ்வொரு பீரியடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப எசென்சியல். 10th 12th அது ரெண்டுமே பேஸ் படிப்புக்கு. ஏன்னா அடுத்த ஹையர் கிளாஸ் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் வி வாண்ட் டு செலக்ட் அவர் ப்ரொஃபஷனல் குரூப் வித்தின் தட் டைம் பீரியட் டியூரேஷன். அந்த டயத்துல நம்ம என்னவாகணும், லாயர் ஆகணுமா, ஆடிட்டர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டிய காலம் அது. அது போல ஆஃப்டர் 22 or 23 ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அவர் டிகிரி கோர்ஸ் we want to select our best profession. அந்த டயத்துல ஒரு 10 to 20 years அப்படிங்கிறது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு பீரியட். இந்த மாதிரி ஒவ்வொரு காலம் என்பது நம்ம ஜெயிக்க வேண்டிய நேரம். அந்த டயத்துல நம்ம லெத்தார்ஜிக்கா ரிலாக்ஸா நம்ம டைம நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா லைஃப்ல எதையும் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவர்கள் இருக்காங்க. எல்லாருமே இப்ப நிறைய பேர், அதுவும் எஸ்பெஷலி பாய்ஸ் அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா படிச்சிருவாங்க. எல்லா டயத்துலயும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு எக்ஸாமினேஷன் பீரியட்ல வரும் பொழுது அந்த பீரியட்ல நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சு சக்சஸ்ங்கிறத கொண்டு வந்துருவாங்க. ஜென்ரலா கேர்ள்ஸ்ங்கிறவங்க ஃப்ரம் த பிகினிங் ஆன்வர்ட்ஸ் they are taking more effort to achieve her goal. அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்க, முயற்சி எடுத்துப்பாங்க. பட் பாய்ஸ்ங்கிறது ஓவர் நைட்ல உட்காந்து கூட படிச்சு எழுதிடுவாங்க இல்லையா? அது போல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு குரூப், கோபால் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் எப்பயும் 8th 9th வரைக்குமே ஆவரேஜா தான் இருப்பாரு. எப்பயும் கிரவுண்ட்லயே தான் இருப்பாரு. விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ இஸ் பிளேயிங் ஆல்வேஸ். எல்லா கேமுமே எப்பயும் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. பட் ஆஃப்டர் 9th standard he was entering into 10th standard. பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்ததும் அவங்களுக்கு முயற்சி, அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்செடுத்து ஸோ என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தங்க எப்பயுமே அப்படி டக்குன்னு டேர்ன் ஆனாங்கன்னு சொன்னா சமுதாயம் அவங்கள பத்தி கண்டிப்பா ரொம்ப கிண்டல் பண்ணும், ஏளனமா பேசும். இவன்லாம் திருந்திட்டான்டா, இவன்லாம் பாரம் படிக்கிறான் இப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்கள கிண்டல் பண்றாங்க. ஒரு சிலர் அந்த கேலிக்காக கூட தன்னை மாத்திடுவாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சு குவார்டர்லி எக்ஸாமினேஷன்லயே ஒரு
4th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ அதுவே நமக்கு என்னது, எனர்ஜி பூஸ்ட் இல்லையா? ஸோ அகெயின் அதுக்கப்புறமா இன்னும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்ச பொழுது அவங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அவங்களுடைய முயற்சி என்பது அவங்களுக்கு வெற்றியை தந்தது. ஃப்ரம் த பிகினிங் ஆன்வர்ட்ஸ், ஆண்டில் தொடக்கத்திலேயே என்ன பண்ணாங்க, அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அவங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுவர். அது ஜெயிக்க வேண்டிய நேரம்ங்கிறத அந்த ஸ்டூடெண்ட் ரியலைஸ் பண்ணினதால என்ன பண்ணினாங்க, ஆரம்ப காலத்துல இருந்தே நல்லா படிச்சாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு பாராட்டும் தெரிவிச்சாங்க. அவர் ஒரு பெரிய ரோல் மாடலாவே அந்த ஸ்கூல்ல மாறிட்டாங்க. ஏன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்க எப்பயுமே அச்சீவ் பண்ணா, டே அவன் எப்பயுமே எல்கேஜில இருந்தே நல்லா படிப்பான்டா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த மாதிரி கூட ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம ஜெயிக்கணுங்கிற டைம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்செடுத்துன்னா வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்மளுடைய எண்ணத்துல மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அதுல சக்சஸ் நமக்கு கிடைக்கும். செய்யலாமா? கண்டிப்பா. நீங்க எல்லாமோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஒரு வேகமான சுச்சுவேஷன். அடுத்த வருஷம் 9th கிராஸ் பண்ணி 10, 11, 12 அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டிய நேரம். அதுக்கப்புறமும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்மள எப்பயும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். அப்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஹியூமனுக்கு, அதுவும் ப்ரொஃபஷனல் வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் அதற்குண்டான முயற்சி நமக்கு எப்பயும் இருந்துகிட்டே தான் இருக்கணும். 12வது வரைக்கும் படிக்கணும்னாங்க, அதுக்கப்புறம் படிக்க வேண்டாம்னு நினைச்சா இப்பயும் தான் படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. எப்பயுமே நம்மள என்ன பண்ணணும், தயார்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம ஹாப்பியா இருப்போம் இல்லையா? முயற்சியே இல்லாம இருந்தோம்னா சோம்பேறித்தனமா இருக்கும். ஏர் ஏர் அப்படிங்கிற டாபிக்கே நமக்கு என்னது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈஸியான லெசன் தான். இதுல ஏர்னுடைய காம்போசிஷன் என்ன, அதுல என்னென்ன, எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். அதனுடைய பெர்சன்டேஜ் என்னென்ன, அதுல என்னெல்லாம் இருக்கு, என்ன யூஸ் ஆகும், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகே. சோ ஏர் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம், ஒரு மிக்சர் தான். எப்படி தண்ணியும் ஒரு மிக்சரோ அதே போல ஏர் இஸ் ஆல்சோ எ மிக்சர் ஆஃப் gases. different kinds of gases are mixed in atmosphere. நம்ம வழியில இருக்கக்கூடிய காற்றுல பல்வேறு வகையான வாயுக்கள் இருக்கு இல்லையா? so air is very essential for all living things like plant, animals and then human beings also. we breathe ஆக்சிஜன். சோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது எதுல இருக்குப்பா, காத்துல தான் இருக்கு. சோ அந்த ஆக்சிஜனை எடுத்துதான் நம்ம என்ன பண்றோம், சுவாசிக்கிறோம். அதே போல நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், தாவரங்கள் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறத வெளியிடுது. அனிமல்ஸும் அவங்களுடைய பிரீத்திங்காக ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க. சோ வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் ஆக்சிஜன், சாரி ஏர்? Yes, there are different kinds of gases: nitrogen, oxygen, argon, carbon dioxide, and some more gases also. Very small quantity, small percentage is mixed in air. So major percentage is nitrogen, 78.09%. Oxygen composition is 20.95, argon 0.93, carbon dioxide is 0.04. okay. so நம்ம பிரீத் பண்ணக்கூடிய விஷயம் என்னது, ஆக்சிஜன். பிரீத் அவுட் பண்ணக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு இல்லைங்களா? சோ பிளான்ட் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்றது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல அட்மாஸ்பியருக்கு தாவரங்கள் என்ன கொடுக்குது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் கொடுக்கறது இல்லையா? சோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எடுத்துட்டு இருக்கோம். சோ பிளான்ட் அப்படிங்கிறது என்ன நமக்கு தராங்க, போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல ஆக்சிஜன் அப்படிங்கிறத நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே ஆக்சுவலி நமக்கு ஃப்ரம் த பிகினிங் ஆன்வர்ட்ஸ் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கோம். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல ஆக்சிஜன் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்றோம், அதை எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் அப்படிங்கறத என்ன பண்ணக்கூடாது, ரைஸ் பண்ணக்கூடாது. வளிமண்டலத்துல நம்ம கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னு சொன்னாலே என்னது,
வெப்பநிலை, டெம்பரேச்சர். குளோபல் வார்மிங் அப்படின்னா என்னது? பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது எந்த காரணத்தினால நமக்கு கடல் நீர் மட்டமாகப்பட்டது நமக்கு குறைய குறைய பூமியில இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாகும். பனிமலைகள் எல்லாம் உருகி வரும் பொழுது அந்த டயத்துல கடல் நீர் என்பது நமக்கு என்ன ஆகும்? ஃபுல்லுமே லேண்ட் ஏரியாவை நமக்கு ரொம்ப ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஆஸ் வெல் அஸ் நமக்கு எதனால நமக்கு அட்மாஸ்பியர் எல்லாமே பாதிக்கப்படுகிறது? ஃபேக்டரி அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எல்லா வகையான வெஹிக்கல்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக் இல்லையா, கூட ஒரு புகை என்பதுதான் நமக்கு அட்மாஸ்பியரை ஃபுல்லுமே ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு எல்லாமே இதுல இருந்து தான் வருது. நமக்கு ஆசிட் ரெயின் அண்ட் தென் குளோபல் வார்மிங், இது எல்லாத்துக்கும் ரீசன் இந்த விஷயம்தான். சரிங்களா? சோ இந்த பாடத்துல நம்ம படிக்க போற கான்செப்ட் இது எல்லாம் தான். எதுனா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின். இந்த 3 கான்செப்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அதை நம்ம இதுல லேர்ன் பண்ண போறோம். ஓகே, சோ ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படி உயிரினத்திற்குமே என்ன தேவை? கண்டிப்பாக வித்தவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாம அப்படிங்கறத நம்மளால பண்ணவே முடியாது இல்லையா? சோ இதுதான் நம்ம ஸ்வீடன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேதியியலாளர் CW ஷீலே அப்படிங்கிறவர் தான் என்னது ஆக்சிஜன் அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சு இதுல இருந்துதான் நமக்கு என்ன ஆகுது? ஃபயர் அப்படிங்கறது நமக்கு வரக்கூடியது. அந்த நமக்கு காற்று ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நெருப்பு அப்படிங்கிறது உருவாகும். அண்ட் தென் ஃபயர் ஏர், நெருப்பு காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நெருப்பு காற்று ஆக்சிஜன் எரிதலுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படிங்கறதுனால இந்த நெருப்பு காற்று உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1774ல பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் கண்டுபிடித்தது அவங்களுடைய கொள்கைகள் நம்ம தனித்தனியா இருக்கும் இல்லையா? அவங்களுடைய கருத்து நமக்கு ஒவ்வொரு விதத்துல இருக்கும். அதை இன்னும் டெவலப் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்போம். சோ லவாய்சியர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சுதான் ஆக்சிஜன் அப்படிங்கிற பேரையே நமக்கு கொடுத்தாங்க. அண்ட் கிரேக்கத்துல ஆக்சிஜன்னா அமிலத்தை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் பெயர். ஓகே, சோ ஆக்சிஜன் அப்படின்னு நமக்கு பெயர் கொடுத்தது யாரு அப்படிங்கறது நம்ம ஒரு கொஸ்டினா எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஆக்சிஜன்னா இந்த இந்த ஒரு கேஸ் நமக்கு என்னது எசென்ஷியல் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. பட் லவாய்சியர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நேம் அப்படிங்கறத ப்ராப்பரா ஆக்சிஜன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆக்சிஜனுக்கு என்னது நேம்ட் ஆஸ் ஆக்சிஜன். நமக்கு எல்லா வகையிலையும் உயிர் வழியாக இருக்கக்கூடியது கொடுத்திருக்காங்க. சோ அண்ட் தென் ஆக்சிஜன் அப்படிங்கறது அதனோட இருக்குன்னு கேட்டா அதிக அளவு நமக்கு எங்க கிடைக்கும்? அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு கேசஸ்ல ஆக்சிஜன் அப்படின்னும் நம்ம என்ன சொல்லலாம்? முக்கியமா சொல்லலாம். எந்த போர்ஷன்ல எந்த பிளேஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா 2 பிளேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒன் இஸ் அட்மாஸ்பரிக் ஏர் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் வாட்டர். வாட்டருடைய ஃபார்முலா என்னது? H2O அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வாட்டர்? H2O அப்படிங்கிறது தான் இல்ல? occurrence of oxygen நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன் இஸ் அட்மாஸ்பரிக் ஏர் அண்ட் அனதர் ஒன் இஸ் வாட்டர். நமக்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று
அண்ட் தென் நீர். இந்த ரெண்டு இடத்துலயும் இருக்கு. So what is the percentage of atmospheric air is just 21% only. 21% மாத்திரம் தான் எங்க இருக்கு, ஏர்ல இருக்கு. 80 to 90% air is present in water. அட்மாஸ்பரிக் ஏர் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் இருக்கும், தாவரம் மற்றும் விலங்குகள் மூலமாக வழிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் பெர்சன்டேஜ் நமக்கு வந்துட்டு தனியா இருக்குன்னு சொன்னா வளிமண்டலத்துல தண்ணியில 88 to 90%. அண்ட் தென் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், plants and animals 60 and to 70% எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் வேற ஒரு சில வேதிப்பொருட்கள்ல சிலிகேட், கார்பனேட், ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நமக்கு மினரல்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்னா 45 to 50%. So this is the occurrence of oxygen. ஆக்சிஜன் உடைய பரவல் எங்கெல்லாம் இருக்கு, வளிமண்டலத்துல, தண்ணியில, தாவரங்கள்ல, விலங்குகள்ல. ஓகே. சோ ஹைட்ரஜன் ஹீலியத்துக்கு அதிகமாக அதற்கு அடுத்தபடியா இருக்கிறது நமக்கு வந்து ஆக்சிஜன். தேர்ட் பிளேஸ்ல இதுதான் என்னது, வழியில அதிகமாக இருக்கு. ஆக்சிஜன் தனித்தும் இருக்கு, வேற ஒரு சில பொருளோடு தனிமத்தோடு இணைந்தும் இருக்கின்றது. ஓகே. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஈரணு வாயு, மூவணு வாயு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. தாவரங்கள்ல நமக்கு எப்படி இருக்கு, குளோரோஃபில், அது சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஸ்டார்ச். அப்போ நமக்கு அதிகமான ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, அங்கிருந்து வெளியிடப்படுகிறது. ஓகே. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹஸ் பீன் ப்ரொடியூஸ்ட் பை தி போட்டோசிந்தசிஸ். எதன் மூலமாக போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், இலையில இருக்கக்கூடிய பச்சையத்தின் மூலமாக இல்லையா. அது இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுறது, போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸே நமக்கு நடக்குது. இல்லைன்னு சொன்னாங்க நடக்காது இல்லையா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த போட்டோசிந்தசிஸ்? போட்டோசிந்தசிஸ் ஃபார்முலா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இல்லையா. நிறைய இடத்துல எல்லா லெசன்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாரி, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அண்ட் தென் யார் முன்னிலையில, எனர்ஜி ஃப்ரம் சன், சூரிய ஒளியினுடைய முன்னிலையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன். C6H12O6 இதுதான் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது மெயினா இந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆகுது. ஓகே. சோ நம்ம இதுல கரெக்டா என்ன பண்ணணும், ஈக்குவலா பேலன்ஸ்டா எழுதணும் இல்லைங்களா. சோ அப்ப ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன் அண்ட் O2, கார்பன் டை ஆக்சைடு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்டா எழுதணும். 6 CO2, 6 வாட்டர் மாலிகூல்ஸ். அப்ப ஆக்சிஜனும் நமக்கு 6 பார்ட் கிடைக்கணும். ஓகே. சோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஸ்டார்ச் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. சோ இது எந்த நிலையில நமக்கு இருக்கு, நம்ம ஆக்சிஜன் அப்படிங்கிறது கம்பைண்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ். பூமியினுடைய மேல சிலிகேட் உலோக ஆக்சைடா இருக்கும், தண்ணியில நமக்கு இருக்கும், வளிமண்டலத்துல மேலடுக்குலயும் மேல இருக்கக்கூடியது என்ன, எஸ், ஓசோன். ஓசோன் லேயர் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த லேயர் நமக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜன் இருக்கு, O3. சோ அட்டாமிக் மாலிகூல் ஆஃப் ஓசோன் இஸ் O3. 3 ஆக்சிஜன் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம். ஓகே. வாட் இஸ் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன இதனுடைய இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொன்னா, இதுக்கு கண்டிப்பா என்ன கிடையாது, தனியா இதுக்குன்னு ஒரு கலர் கிடையாது, டேஸ்ட் கிடையாது, அண்ட் தென் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. வாட் இஸ் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? கலர்லெஸ். கண்டிப்பா கலர் தெரியுது அம்மா யாருக்காவது உங்களுக்கு? ஓடர்லெஸ் தான் இது. ஆக்சுவலா நம்ம
நம்ம ஊதுபத்தி ஏத்துறோம், மல்லிகைப்பூ வாசம் வருது, நல்ல ஒரு பிரியாணி வாசம் வருது. இது எல்லாமே என்னது? நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பொருள் தானே தவிர காற்றுக்கென்று தனியாக எந்த ஒரு ஓடரும் கிடையாது. அதே போல டேஸ்டும் கிடையாது. அதற்கென்று ஒரு சுவை இல்ல, டேஸ்ட்லெஸ். அண்ட் தென் இது மின்சாரத்தை கண்டிப்பாக கடத்தவே கடத்தாது. ஓகே, புவர் கண்டக்டர். நமக்கு மின்சாரத்தை என்ன பண்ணாது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தாது அப்படிங்கிறது. denser than air. So first one, oxygen dissolve readily in cold water. எளிதாக நீரில், குளிர்ந்த நீரில் என்ன பண்ணும்? இது கரையக்கூடியது. ஆக்சிஜன் என்பது denser air, காற்றை விட அதிகமான ஒரு கணம் கொண்டிருக்கிறது ஆக்சிஜன். ஓகே, சோ இல்லையா? எரிதலுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஆக்சிஜன் தான். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம்ல, மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு பாட்டில் அல்லது டம்ளர் போட்டு கவுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மெழுகுவர்த்தி என்ன ஆயிடும்? எந்த ஒரு பொருளுமே என்ன ஆகாது, இவே எரியாது. அதிக அழுத்தம், குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது என்னவா மாறிடும்? திரவமாக மாற, கேஸ்ல இருந்து லிக்விடா மாறக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நேச்சர் அப்படிங்கிறது தான் ஆக்சிஜனுக்கு இருக்கு. ஓகே, சோ ஆக்சிஜன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? So I'm going to show one small simulation related that எந்தெந்த இடத்துல எங்க பயன்படுத்துறோம், எந்தெந்த பிளேஸ், என்ன மாதிரியான செயல்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. ஓகே, சோ வாட் இஸ் திஸ்? எரியுது இல்லையா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? எரியுது. என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. sail a yacht, combustion, fly a kite, breathing, maintain structure of soil. கம்பஷன்ங்கிறது என்னது? இதழ். ரோல் ஆஃப் ஏர் இன் burning to provide oxygen which is necessary for the combustion process to release energy from the substance. எரிதலுக்கு துணை புரியக்கூடியது இந்த ஒரு பிக்சர். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? நமக்கு எரியும்போது என்ன ஆகுது? ரோல் ஆஃப் ஏர் இன் burning to provide oxygen which is necessary for the combustion process. எஸ், ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். என்னது தம்பி என்ன பண்றாரு? பட்டம் முடியும் இல்லையா? காத்தே இல்லாத நேரத்துல பட்டத்தை கொண்டு போய் வச்சுட்டு இருந்தா பட்டம் நகரவே நகராது. ஏன் பட்டம்? யார் பட்டமா இருந்தாலும் அது எவ்வளவு உயரமா இருந்தாலும் என்ன ஆகாது? கை மூவ் ஆகாது. இதுவே அழகா நல்ல ஒரு காத்து அடிச்சதுன்னு சொன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா நமக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு கேம் நீங்க எல்லாம் விளையாண்டுருக்கீங்க இல்லையா? Air provides the lift that allows a kite to rise and stay in the sky when wind blows over its wings. So நமக்கு காற்றடிக்கும் பொழுது அந்த கைட் ஆகப்பட்டது என்ன ஆகும்? நமக்கு நகரும். தண்ணியில நமக்கு மூவ் ஆகுது. இது காற்று அடிச்சாதான் ரொம்ப அழகா மூவ் ஆகும். காற்று இல்ல அப்படின்னு சொன்னா மூவ் ஆகாது. நீங்க போட்டிங் எல்லாம் போயிருக்கீங்க தானே? லேக்கு எல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா போட்டிங்க்கு போறோம்னா நல்லா காத்தடிச்சா ரொம்ப ஹாப்பியான என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். வேகமா போட் ஆகப்பட்டது என்ன ஆகும்? நமக்கு மூவ் ஆகும். எஸ், sail a yacht. Roll of air and moving a yacht sails and generate wind driven a force that peoples the yacht forward. நல்ல மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு air is essential. எதுக்கு? பல்ப் எரியணும் இல்லைங்களா? அதுக்கும் தேவை, காற்று என்பது தேவை. So bulb glowing on a pole. The role of air to provide oxygen for the filament inside the bulb to burn. உள்ள நமக்கு எரிதலுக்கு புரிவது அப்படிங்கிறது ஆக்சிஜன்.
எஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன வேணும்? என்ன செய்யறாங்க இவங்க? சாப்பிடுறாங்க. எதை சாப்பிடுறாங்க? புல்ல சாப்பிடுறாங்க. சோ அப்போ எதுக்காக? இது நமக்கு பிரீத்திங்க்கு தேவையான ஆக்சிஜனை செடி கொடிகள் நமக்கு வெளியுது. ஏர் பிளேஸ் நோ டைரக்ட் த ரோல் cow grazing in the field, but it's essential for cows breathing and overall well-being while they eat grass and move around. So இது நமக்கு உயிர் வழியான காற்று அப்படிங்கறதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் breathing அப்படிங்கிறது. எஸ். what is this? ஒரு மலையில நமக்கு என்ன ஆகுது? வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது தெரியுதா? நீர் துளிகள் produce water vapor. Air plays a role in snowfall by cooling and freezing water vapor, causing us to crystallize and into snowflakes that fall to the ground. பனி மலைகள். நம்ம பனி காலத்துல குளிர்காலத்துல எல்லாம் மலை பிரதேசத்துக்கு போனா இப்படிதான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். சோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா நீங்க பண்ணுங்க. இதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எல்லா இடத்துக்கு போனாலும் என்னென்னங்கிறத நம்ம ரியலைஸ் பண்றோம். ஓகே, வாட் இஸ் திஸ்? எஸ், ஏர் இஸ் எசென்ஷியல் ஃபார் what purpose? Structure of soil. Maintain the structure of soil. Role of air. Water pouring into dry soil is to help to create the space between the soil particles. காற்று உள் சென்று வருவதற்கு தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்? allowing the water to infiltrate and absorbed by the soil. நமக்கு இந்த மாதிரி துளைகள் மூலமாக காற்று உள்ளே சென்று வருவதற்கு என்ன பயன்படுகின்றது? ஓகே, எஸ். வாட் இஸ் திஸ்? எஸ், மூவிங் வெஹிக்கிள். என்ன வேணும் இதுக்கு? எனர்ஜி இல்லையா? ஜெனரேட்டிங் பவர். Roll of air and moving a car to create resistance known as air resistance or drag which opposes the car forward motion to affects to speed up the fuel efficiency. இல்லையா? காற்று இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அப்போஸ் பண்ணி மூவ் ஆகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜெனரேட் த பவர். எஸ், விண்மில். வெரி குட். சோ இது எதுக்காக? நமக்கு காற்று நமக்கு என்ன ஆகுது? ஜெனரேட் விண்ட் எனர்ஜி. காற்று ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கு இந்த இடத்துல நமக்கு பயன்படுகிறது. ரோலர் அண்ட் விண்மில் இஸ் டு turn its blades which then generate mechanical power to electricity. blade rotate ஆகும் பொழுது என்ன ஆகிறது? நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி. நமக்கு மெக்கானிக்கல்னா மெஷின் மூவ் ஆகிறது. and then அதுல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? எலக்ட்ரிசிட்டி. மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் into electrical energy. wind energy is converted into electrical energy. both are possible in this places. okay, எஸ், fly the flag. காற்று அடிச்சாதான் அழகா இந்த கொடி என்பது பறக்கும். air causes the flag fluttered by creating movement and pressure. differences on its surface. காற்று இருந்தா மட்டும்தான் இது என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஆர் அதர்வைஸ் என்ன ஆகாது. இல்லைன்னா நமக்கு பட்டொலி வீசி பறக்குது பார்னு சொல்லுவோம் இல்லையா? காற்று அடிக்கும் பொழுதுதான் இந்த நமக்கு கொடி என்பது மூவ் ஆகும். So these are all the activities essential for air. எந்தெந்த ப்ராசஸ்க்கெல்லாம் நமக்கு காற்று என்பது முக்கியம்? See, first one is sail a yacht, combustion, fly a kite, breathing, maintain structure of soil, generate power, fly the flag, procedure water vapor, generate wind energy and bulb glowing on pole. So இந்த எல்லா ப்ராசஸுக்குமே நமக்கு காற்று என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். வாட் ஆர் த chemical properties of oxygen? வேதியியல் பண்புகள் என்னென்ன? வேதியியல் பண்புகள் சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம்? கம்பஷன்.
கம்பஷன்னா எரிதல், எரிதலுக்கு துணை புரிகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ அப்ப first chemical property is combustibility. First one is combustibility. எரிவதற்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆக்சிஜன் இஸ் a non-combustible gas. It does not burn on its own, but it support to combustion of other substances. அதுவா தானா எரியாது, ஆனா எரிதலுக்கு துணை புரியக்கூடியது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். மத்த பொருள்கள் எரிவதற்கு என்ன பண்ணும், இது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, and next one is reaction with metals. Support to combustion. And next one is react with metals. metals அப்படின்னு சொன்னா என்னென்ன மெட்டல் இருக்கு? மெட்டல் பிளஸ் ஆக்சிஜன் இஸ் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் பிளஸ் ஆக்சிஜன் எந்த ஒரு மெட்டலோடு இணைந்தாலும் அதோடு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னா மெட்டல் ஆக்சைடு. ஆக்சிஜன் என்னவா மாறும்? ஆக்சைடாக மாறும். சோடியமோடு இணையும் பொழுது சோடியம் ஆக்சைடு. Na plus O2 gives NaO2. சோடியம் ஆக்சைடு. சோ நம்ம ஈக்குவலா எழுதுறோம். ஆக்சிஜன்ங்கிறது 2 பங்கு இருக்கு, சோடியம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். அப்ப 4Na plus O2. 4Na இங்க இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், அப்ப 4ங்கிறது பேலன்ஸ் பண்ணோம். சோ 2 2s are 4. 2Na சோடியம் ஆக்சிஜனோடு இணைந்து நமக்கு சோடியம் ஆக்சைடு அப்படிங்கறத நமக்கு கொடுக்குது. ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்னா மெட்டலோட இணைந்து மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு கொடுக்குது. அண்ட் தென் நான் மெட்டல்ஸ் உலோகம் இருக்கு மாதிரியே நம்ம என்னது அலோகங்களுடையும் வினைபுரியும். நான் மெட்டல்ஸ் சொன்னா ஆக்சிஜன் எதோடலாம் நமக்கு ரியாக்ட் பண்ணக்கூடியது? நான் மெட்டல் ஆக்சிஜனோடு இணைந்து நான் மெட்டாலிக் ஆக்சைடு. நமக்கு கார்பன் என்பது என்னது? நான் மெட்டல். கரிங்கிறது நமக்கு உலோகமா? பளபளப்பா இருக்குமா? கண்டிப்பா பளபளப்பா இருக்காது. ஷைனிங் கிடையாது, வெயிட் கிடையாது, அது ஒரு மெட்டல் இல்ல. கார்பன்ங்கிறது நமக்கு நான் மெட்டல். So C plus O2 gives CO2. So this is carbon. ஆக்சிஜன், கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு. ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்பர், பாஸ்பரஸ், இது எல்லாமே நமக்கு என்னது? நான் மெட்டல்ஸ். ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் தென் சல்பர். These are all non-metals. எல்லாமே ஆக்சிஜனோடு இணைந்து அதற்குண்டான ஆக்சைட்ஸ் அப்படின்னு கொடுக்கிறது. நைட்ரஜன் பிளஸ் ஆக்சைடு gives நைட்ரிக் ஆக்சைடு. NO. N plus O gives NO. நைட்ரிக் ஆக்சைடு. சல்பர் டை ஆக்சைடு. சல்பரோடு இணைந்து நமக்கு SO2 சல்பர் டை ஆக்சைடு. பாஸ்பரஸோடு நமக்கு 2-3 விதத்திலையும் இணைக்கும். ட்ரைஆக்சைடு அண்ட் pentoxide P2O3 and then P2O5. சோ எத்தனை பங்கு இணைஞ்சிருக்கோ அதை தான் நம்ம சொல்லுவோம் this is tri. பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, this is 5. சோ 5 பங்கு அப்படிங்கும் போது பென்டாக்சைடு. ஆக்சிஜன் 5 பங்கு, பாஸ்பரஸ் 2 பங்கு. அப்ப பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய நேம். சோ ஒவ்வொன்றும் நமக்கு மெட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது இணைஞ்சு மெட்டல் ஆக்சைடு. அண்ட் தென் நான் மெட்டாலிக், நான் மெட்டலோட நமக்கு ரியாக்ட் பண்ணும் பொழுது நான் மெட்டல் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னாலே காம்பவுண்ட்ஸ் கண்டைன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அதுக்கு பேர் என்னது?
ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன்ஸ்ல என்ன இருக்கணும்? ஹைட்ரோனா ஹைட்ரஜன் இருக்கணும், கார்பன் அப்படின்னு சொல்லும்போது கார்பன். அப்ப காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன் ரெண்டும் இணைந்த ஒரு சேர்மங்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹைட்ரோ கார்பன்ஸ். சோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆக்சிஜனோடு நமக்கு ரியாக்ட் பண்ணி என்னெல்லாம் கொடுக்குது? ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா மரம், கார்பன் அப்படிங்கிறது எது? கரி அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? கார்பனையும் ஹைட்ரஜனையும் இருக்கக்கூடிய சேர்மங்கள் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் அதே போல வாட்டர் வேப்பர் நீராவியும் கொடுக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு பெட்ரோல், டீசல் அண்ட் தென் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி கேஸ், சமையல் எரிவாயு, இது எல்லாமே ஹைட்ரோ கார்பனின் நமக்கு ஒரு மிக்சர். சோ இது ஆக்சிஜனோட நமக்கு வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் தென் ஹீட், எனர்ஜி அப்படிங்கறத கொடுக்கும். ஓகே, ஹைட்ரோ கார்பன் யாரோட ரியாக்ட் பண்றாங்க? யார பத்தி படிக்கிறோம்? எஸ், ஆக்சிஜன். இவங்க ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு கார்பன் டை ஆக்சைடு. வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ்? வாட்டர் வேப்பர் நீராவி, and next one is heat energy வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது இல்லையா? பெட்ரோல் டீசல் நமக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகிறதுக்கு அல்லது ஒரு ஃபேக்டரிஸ்ல இருக்கக்கூடிய மெஷின் ரன் ஆகிறதுக்கு, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எல்பிஜி கேஸ் அப்படின்னு சொன்னா வெப்ப ஆற்றல் உணவு சமைப்பதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு உபயோகம். அண்ட் தென் லைட் எனர்ஜி, பெட்ரோல் டீசலை யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேட் பண்ணி என்ன பண்றோம்? லைட் பல்ப் எல்லாத்தையுமே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி லைட் எனர்ஜியை உருவாக்குறோம். ஸோ ஹைட்ரோ கார்பனோட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும் பொழுது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா carbon dioxide, water vapor, heat energy and light. So these are all the products when hydrocarbons oda oxygen react பண்ணக்கூடியது நமக்கு கிடைக்கிறது. Okay, and next one is rusting process. What is the process of rusting? Means the process conversion of iron into its hydrated form of oxide. துருப்பிடித்தல் அப்படிங்கிற செயல்பாடு. சோ ரஸ்டிங் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இரும்பு பொருட்கள் நமக்கு என்னது? ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும் பொழுது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் அண்ட் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி மேல உருவாகக்கூடியது இரும்பு ஆக்சைடுன்னு சொல்றோம் இல்லையா? அததான் நம்ம ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ரஸ்ட் அப்படிங்கிறது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஹைட்ரேட்டட் அப்படின்னா என்னது? தண்ணியோட இணையறது தான் ஹைட்ரோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ Fe+O2 இரும்பு எதோட வினை புரியுது? ஆக்சிஜனோடு வினை புரிஞ்சு நமக்கு என்ன கொடுக்கும்? Fe2O3. So Fe+O2 மட்டும் போட்டுட்டு இங்க Fe2O3 நம்ம எழுதுறோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம பேலன்ஸ்டா கரெக்டா எழுதுறோம். ஓகே, சோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது 3 பங்கு. அதே போல 3 2s are 6. அப்போ நமக்கு 6 ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பேலன்ஸ்டா இங்க எடுக்கணும். சோ 3 2s are 6. அப்போ 6 பேலன்ஸ்டு. எகைன் இங்க நம்ம Feக்கு 2 போர்ஷன் எடுத்தோம்னா அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்ல ரியாக்டன்ஸ்லயும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஈக்குவலா என்ன பண்ணணும்? நம்ம ரியாக்டன்ஸையும் பேலன்ஸ்டா எடுத்துக்கிறோம். சோ 2Fe+3O2 gives Fe2O3. Fe2O3 இது ஆக்சிஜனோடு வினைபுரிவது, இரும்பாகப்பட்டது. முதல்ல ஆக்சிஜனோடு வினைபுரிந்து Fe2O3 அப்படிங்கறத நமக்கு கொடுக்குது இல்லையா? நம்ம அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா, இந்த Fe2O3 வாட்டர் மாலிகூல்ஸோட நமக்கு ரியாக்ட் பண்ணி Fe2O3 H2O எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்றோம்? ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். Fe2O3 react with water. சோ இதுக்கு நம்ம அளவு தெரியாது. அது அட்மாஸ்பரிக் ஏர்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம நீர் திவலைகள் எவ்வளவு வேணா அதுல என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான்
Fe2O3 H2O தான் ரஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ரஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா the processes conversion of iron into hydrated form of oxides present of a air and moisture. நமக்கு நீர் ஆவியும் அதே போல காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் எல்லாம் இணைந்துதான் நமக்கு கிடைக்கிறது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடுங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. ஃபெரிக் ஆக்சைடுங்கிறது Fe2O3, ஹைட்ரேட்டட் அப்படிங்கிறது அது நீரோடு இணைந்திருப்பது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த லெசனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், வாட் இஸ் த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த டாபிக் எல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நைட்ரஜன். நைட்ரஜன் அப்படிங்கிறது ஏன்னா ஏர்ல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆக்சிஜன், நைட்ரஜன். நைட்ரஜனுடைய பங்கு தான் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஜனை பத்தி இப்ப லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நைட்ரஜனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டை தரோவா ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கேளு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.